நீங்க ஃப்ரெண்ட்ஸோட இல்லைன்னா ஃபேமிலி மெம்பரோட வெளிநாட்டுக்கு ஆஸ் அ டூரிஸ்டா நீங்க டிராவல் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது என்னன்னா, இப்போ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டோட யூசேஜ் இருக்கு பாத்தீங்களா, நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம போன்லயே கூகுள் பே, போன் பே, பேடிஎம், பீம் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி யூபிஐ ஆப் வந்ததுக்கு அப்புறம் இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டோட யூசேஜ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு சில பேர் வேணா பயன்படுத்தலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம இந்த வீடியோல இதை பத்தி நம்ம பதிவு பண்ண போறோம்னா, இப்போ உங்க போன்ல நீங்க கூகுள் பே பயன்படுத்துறீங்கன்னா, அதுவும் குறிப்பா இதை நம்பிதான் நீங்க ஒரு கண்ட்ரிக்கு நீங்க டிராவல் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வழக்கமா நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. NPCI நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்க கீழே தான் யூபிஐ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதைத்தான் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதோட பயன்பாடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. NPCI மாசம் மாசம் இதோட டேட்டாவை வெளியிட்டுருவாங்க. இப்போ இந்தியாவை தாண்டி நம்ம பார்த்தோம்னா நிறைய நாடுகள்ல யூபிஐ பயன்படுத்தலாம். அதுல முதல் நாடு யூபிஐ பயன்படுத்தக்கூடிய நாடு பூட்டான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய நாடுகள் இந்தியாவோட ஒப்பந்தம் போட்டு இப்போ அந்த நாடுகள்ல யூபிஐ பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க துபாய்க்கு போறீங்க, அங்க கூட நீங்க யூபிஐ பயன்படுத்தலாம். எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சாதாரணமா பயன்படுத்த முடியாது, தேர்ட் பார்ட்டி யூபிஐ ஆப்பை பயன்படுத்தணும். அதுக்கு சொல்ற மாதிரி கூகுள் பே, போன் பே, பேடிஎம், பீம் இந்த மாதிரி ஃபேமஸான ஏதாவது ஒரு ஆப்பை உங்க போன்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அந்த நாட்டுல நீங்க இறங்குனதுக்கு அப்புறம் ஏதாவது பை பண்ணணும், எதுக்காவது நீங்க பேமெண்ட் பண்ணணும்னா யூபிஐ மூலமா நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு பேமெண்ட் பண்றீங்களோ அதே அமௌண்ட் உங்க பேங்க்ல இருந்து பிடிக்க மாட்டாங்க மக்களே. அடிஷ்னலா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்அப் ஃபீ அப்படிங்கிற பேர்ல ஒரு 2-3% நீங்க என்ன பேமெண்ட் பண்றீங்களோ அதுக்கு ஒரு எத்தனை பெர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுவாங்க, அடிஷ்னலா ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு அந்த நாட்டுல நீங்க ஒரு பேமெண்ட் நடத்துறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2% போட்டாங்கன்னா ஒரு 200 ரூபாய். அப்ப 200 ரூபாய்க்கு இன்னொரு ஜிஎஸ்டி 18% போடுவாங்க. இப்போ ஆக மொத்தத்துல ஒரு 10,236 தோராயமா அமௌண்ட்டை நம்ம யூபிஐ அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துப்பாங்க வெளிநாட்டுல போயிட்டு யூபிஐ பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா இன்னொரு செட்டிங் இருக்கு. இந்த செட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங். இப்போ இந்தியால ஒருத்தர் யூபிஐ பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவருடைய யூபிஐ அக்கௌண்ட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து நம்ம பணம் அனுப்பலாமே, ரொம்ப ஈஸியா அனுப்பலாம். அந்த நாட்டுல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சில ஆப்ஸ்லாம் இருக்கு. அந்த ஆப்ஸ்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்குள்ள பேங்கை நீங்க கனெக்ட் பண்ணி ஈஸியா அது வழியா என்ன பண்ணலாம், இந்தியால இருக்கக்கூடிய யூபிஐ யூசருக்கு பணம் அனுப்பி. இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்னா, இப்போ ஒரு நபர் வந்து இங்க இருந்து வேலைக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அவரு NRI அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காரு. சோ அந்த NRI அக்கௌண்ட் மூலியமா கூட அவரால் யூபிஐ யூசருக்கு பணம் அனுப்ப முடியும். எப்படி அனுப்ப முடியும்? இப்ப NRI அக்கௌண்ட்னா அவர் கண்டிப்பா அந்த நாட்டோட மொபைல் நம்பரை அந்த NRI அக்கௌண்ட்ல வந்து கொடுத்திருந்தா ஈஸியா அங்க இருந்து அவரால் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய யூபிஐ யூசருக்கு வந்து பணம் அனுப்ப முடியும். சோ 2 ஆப்ஷன் ஒவ்வொரு ஆப்லயும் இருக்கு. ஒவ்வொரு ஆப்லன்னு சொல்ல மாட்டேன், கூகுள் பேல இருக்கு. சோ அந்த செட்டிங் எங்க இருக்கு, எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூகுள் பேயை ஓபன் பண்ணுங்க. டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் நீங்க எந்த பேங்க்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த பேங்க் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே பிரைமரி டிஸ்பிளே ஆகும், அதை தட்டணும். அதுக்கப்புறம் மேனேஜ் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பே வித் யூபிஐ இன்டர்நேஷனல். இதை மஸ்டா நீங்க ஆன் பண்ணிக்கணும். எப்போ, இப்ப நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க, அந்த நாட்டுல யூபிஐ பயன்படுதுன்னு நினைக்கிறீங்க, அதுக்கு இந்த செட்டப்பை நீங்க ஆன் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா 90 நாள் வரைக்கும் வேலிடா இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லி டீஆக்டிவேட் ஆயிடும். மறுபடியும் நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். இப்ப 2வது செட்டிங் எதுக்குன்னா, இப்போ உங்க நண்பரோ ஃபேமிலி மெம்பரோ அவர் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதாவது வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, உங்களுடைய யூபிஐ ஐடிக்கு பணம் அனுப்புன்னு நினைக்கிறாரு. அப்போ நீங்க இந்த செட்டிங்கை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவரு அங்க உள்ள ஆத்தரைஸ்டு ஆப்ஸ் மூலியமாவோ இல்ல NRI அக்கௌண்ட் மூலியமாவோ உங்களுடைய யூபிஐ அக்கௌண்ட்டுக்கு ஈஸியா பணம் அனுப்பிட முடியும். அப்போ இந்த செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற சமயங்கள்ல இதை நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் மேட்ரு. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல ஒரு சில விஷயங்களை நான் பதிவு பண்றேன். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்ததா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்ண மறந்துட்டேன். அது என்னன்னா, ரீசெண்டா யூடியூப்ல இது சம்பந்தப்பட்ட வீடியோவை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஷார்ட்ஸ்ல ஒரு லேடி வந்து
பூட்டான்ல இந்த யூபிஐ பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது அவங்களுடைய போனோட இந்த ஸ்கிரீனை வந்து காட்டுறாங்க. அதுல கரன்சி கன்வர்ஷன் நடக்குது. பட் அதுல வந்து 0% அப்படின்னு காட்டுது. பூட்டான்ல மட்டும்தானா யூபிஐ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இதை மாதிரிதான் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு எழுது. ஏன்னா நான் கூகுள் வழியா நிறைய டேட்டாவை சர்ச் பண்ணும் போது 18% ஜிஎஸ்டி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்துச்சு. அதைத்தான் நான் இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க எந்த நாட்டில் இருக்கீங்க, எந்த நாட்டில் நீங்க யூபிஐ பயன்படுத்துறீங்க, அங்க இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோக்குள்ள முடிஞ்சா பதிவு பண்ணுங்க. எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி நண்பர்களே, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே நிறைய பட்டன் யூடியூப் காரன் கொடுத்துருக்கான். அதுல உன்னை தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.